மலச்சிக்கல், பாத்ரூமில் உட்காந்துட்டு முக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரும். மோஷன் போகாமல் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வரும், மோஷன் போனாலும் ஹார்ட் அட்டாக் வரும். தூங்கும் போது ஹார்ட் அட்டாக் வருது கொஞ்சம் பேர். ஒரு லட்சம் பேர் தூக்கத்திலே போயிடுறாங்க. இந்தியாவில் வருஷத்துக்கு 100,000 people die during the sleep. தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா தெரியாது. தூக்கத்தில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லையா, வேறு இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லையா, தூங்கிடுறாரு. அப்படியே பிபி குறையுது, அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் வர சில பேர் மோஷன் போகணும் அப்படின்னு சொல்லி மோஷன் போவாங்க. அது எப்படி அட்வைசபிளா? அது எப்படி? இது அடிக்கடி நடக்கிறது. 60 வயசு 70 வயசு இருக்க பெரியவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது, நைட்டில் ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது அப்பா வலிக்குது அப்படிம்பாங்க. அப்போ திடீர்னு யூரின் வர்ற மாதிரி பாத்ரூம் போவாங்க. பாத்ரூம் போனால் அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. யூரினும் போயிருக்கும், மோஷனும் போயிருக்கும். அந்த ஸ்ஃபிங்க்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. டைட்டாக பிடிக்கிறனால தான் நம்ம யூரின் போகிறதில்லை. போய் பாத்ரூமில் போய் இந்த ஸ்ஃபிங்க்டரை ஓப்பன் பண்ணும்போது யூரின் வருது. காலையில் பாத்ரூம் போகும்போது மோஷன் போகிற இடத்துல ஒரு ஸ்ஃபிங்க்டர் இருக்குது, ஒரு வேல்வ் இருக்குது. அது ஓப்பன் பண்ணால் தான் மோஷன் வருது. அந்த ஹார்ட் அட்டாக் வரும் பொழுது, எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் எ பேட் ஹார்ட் அட்டாக், ஃபேட்டல் ஹார்ட் அட்டாக்கில் எல்லா ஸ்ஃபிங்க்டர்ஸும் ஓப்பன் ஆகிடும். ஆமாம், ஓப்பன் ஆகும்போது when a man with a heart attack passes motion, passes urine, he is in a very very bad state. Bad omen அது. இன்கேஸ் ஒருத்தவங்க போகணும்னு சொன்னாங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுறது பெட்டரா, அலோவ் பண்ணக்கூடாது, மோஷன் போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணுறதுமா? அது எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? இல்லை, ஒருத்தர் வந்து எனக்கு மோஷன் வர மாதிரி இருக்குது அப்படின்னா சில பேர் என்ன சொல்ல, சில டாக்டர் மோஷன் போவான்னு ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா வேண்டாம், அவங்க ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட ட்ரை பண்ணுங்க. யூ கேன் நாட் ஸ்டாப் பாசிங் யூரின். யூ கேனாட் ஸ்டாப். இப்போ காரில் போகும்போது என்ன பண்ணுறோம், நிறுத்தணுமில்ல, இறங்கி யூரின் போயிடணுமில்ல, எப்படி நிறுத்த முடியும்? பிளாடர் இஸ் ஃபுல் அண்ட் ஸ்ஃபிங்க்டர் இஸ் ஓப்பன். மோஷன் கண்டிப்பாக தன்னை போல் வந்துடும். நம்ம ஸ்டாப் பண்ணாலும் போயிடுவாங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ண எப்படி நிறுத்த முடியும்? அதான் ஓப்பன் ஆகி போச்சு, மோஷன் வருதா வெளியே, வேஷ்டியெல்லாம் நனைஞ்சு போயிடும். அதனால் மோஷன் வரும்போது போயிடணும். ஆனால் கொஞ்சம் பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் சொல்கிறோம், மலச்சிக்கல், பாத்ரூமில் உட்காந்துட்டு முக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரும். ஓகே, அது வேறு சினாரியோ. அது வேறு சினாரியோ. மோஷன் போகாமல் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வரும், மோஷன் போனாலும் ஹார்ட் அட்டாக் வரும். மோஷனுக்கு ஹார்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னொன்று, இப்போ சுகர் பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ டயபெட்டிஸ் கேபிட்டலாக இந்தியா மாறிடுச்சு அப்படின்னு. இப்போ என்னன்னா 2 வகை டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், டயபெட்டிஸ் மெலிண்டஸ், டைப் 1 டைப் 2 அப்படின்னு 2 இருக்குது. சில பேர் டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அப்போ டயபெட்டிஸுங்கிறது வாட்டர் நிறைய போகிறதுக்கு பேர் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் அந்த வாட்டர் எடுத்து செக் பண்ணால் ஸ்வீட்டாக இருக்கும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா ஸ்வீட், உடம்பு பூரா ஸ்வெட். மெலிட்டஸ் அப்படின்னா யூ ஹவ் காட் ஹை பிளட் சுகர் இந்த பிளட். யூரின்லேயும் பிளட் சுகர் நிறையா, யூரின் சுகரும் நிறையா இருக்குது. அதிகமாக தண்ணி தாகம் எடுக்குது. பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா. இது டைப் 2 இல்லை, இது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸுங்கிறது இது சர்க்கரை வியாதி கிடையாது. அது ஹைப்போதாலமஸில் வியாதி இருக்கிறதுனால யூரின் நிறையா போகும். 2 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர் போகும். அதில் யூரின் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் இருக்காது. டயபெட்டிஸ் இன்சிபிட்னா டேஸ்ட்லெஸ்னு அர்த்தம் இங்கிலீஷில். டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸில் சுகர் இல்லை, இட் இஸ் ஒன்லி வாட்டர் விச் இஸ் கோயிங். அதனால் டயபெட்டிஸ் மெலிட்டஸில் 2 வகை, டைப் 1 டைப் 2. டைப் 1 அப்படிங்கிறது இன்சுலின் டெஃபிஷியன்ட், சின்ன குழந்தைகளுக்கு வர்றது. ஜுவனைல் டயபெட்டிஸ்னு முன்னே சொல்லிட்டு இருந்தோம், அப்படி சொல்கிறது இல்லை. இப்போ டைப் 1 அப்படின்னா பிறக்கும் போதே அந்த கணையத்தில் அந்த இன்சுலின் ஹார்மோன் சுரக்கிறது கம்மி. அவங்களுக்கு இன்சுலின்னால தான் அந்த டயபெட்டிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். டைப் 1. டைப் 2ங்கிறது அடல்ட் ஆன்செட், ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு பின்னால் வருது. அது ஒரு வித்தியாசமான டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அது மாத்திரையில் கொடுத்து கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸுக்கும் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸுக்கும் வித்தியாசம், டைப் 1க்கும் டைப் 2க்கும் வித்தியாசம்.